வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாவீரன் காயிதே மில்லத். தமிழகத்தில் பல இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்றுள்ளார்கள். அவர்களின் காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் முதன்மையானவராக திகழ்ந்தார்கள். ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தால் கவரப்பட்ட பல இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் தங்க படிப்பை பாதியில் விட்டார்கள். அதில் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் முதன்மையானவர். நாட்டிற்காக தனது கல்வியை இழந்தார் காயிதே மில்லத். அன்றைய காலகட்டத்தில் படிப்பு என்பது அரிதாக ஒரு சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பாக இருந்தது. வாய்ப்புடன் வசதியும் தேவையாக இருந்தது. அப்படிப்பட்ட கல்வியை கூட நாட்டிற்காக இழந்தார் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். இந்தியா சீனா பாகிஸ்தான் போரில் போது பாராளுமன்றத்தில் இந்தியாவில் முதன்மையாக நிற்பார்கள். எதிரிக்கு எதிராக என்னிடம் பெயரை முதலில் பதிந்து கொள்ளுங்கள். என் மகனை போரில் அனுப்பி வைக்கிறேன். இவரின் பெயர் எண்ணற்ற கல்வி நிறுவனங்களுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டம் காயிதே மில்லத் மாவட்டம் என்றுதான் இருந்தது. அரசு இவரின் புகைப்படுத்தி தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. இவ்வாறு பல சிறப்புகள் இவர் பெற்றமைக்கு காரணம் சுதந்திர போராட்ட தியாகி என்பதால் தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.